ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே இருக்க குட்டி பேபிஸ்க்காக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுற ரெசிபி தான் சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக இருக்க பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட் எடுத்துக்கிட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டாது. கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தோல் செதுக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். கேரட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது. ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் ஏ, சி, கே, B8 நிறையவே இருக்குது. இதை சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பார்வை பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும், இம்ப்ரூவைஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டத்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். கேரட் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு டைஜஷன் நல்லாவே ஆகும். பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபேட் கிடையாது, குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும். குழந்தைங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் செய்கிறதுக்கு அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி, வைட்டமின் B6 நிறைய இருக்குது, பொட்டாசியம் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபைபர், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழைப்பழத்தில் 105 கேலரிஸ் இருக்குது. அப்போ குழந்தைங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கறதுனால குழந்தைங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லாவே பொலிவாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் உருளைக்கிழங்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். மூடி வச்சு குக் பண்ணலாம். நீங்கள் இது இட்லி பாத்திரத்தில் வச்சு காய்கறிகளை வேக வச்சும் செய்யலாம். நான் இதில் இருக்க தண்ணி எதுவுமே வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு நல்லாவே குக் ஆயாச்சு. இப்போ நம்ம வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் ஆட் பண்ணுறதுனால நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மோஷன் போகும், நல்லா ஜீரணமாகும். குழந்தைங்க ஒரு நாளைக்கு 1 டைம் 2 டைம் மோஷன் போகிறதுனால அவங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். நல்ல பசி எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ நல்லா அவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நல்லா வளருவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நல்ல வாழைப்பழம் சேர்த்துறதுனால நல்லா கம்மன்னு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் நம்ம பவுட்ரு பண்ணி வைக்கிறதுனால இது குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துறதுனால குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே நல்ல எடை இன்க்ரீஸ் ஆகும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறியாச்சு. இதை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை கூழ் பதத்துக்கு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். குட்டி பேபிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத பேபிஸ்லாம் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு 9-9:30 மணிக்கு தூங்கிடுவாங்க. ஒரு 11 o'clock மாதிரி எந்திரிப்பாங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க எந்திரிச்ச உடனே நீங்கள் வயிறு ஃபுல்லாக ஊட்டி விடலாம். ஏன்னா எந்திரிச்சிட்டு பசியில் அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்காது. இது செய்யறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். 2 வாய் 3 வாய் நீங்கள் கூழ் ஊட்டி விட்டுட்டு 1 வாய் தண்ணி கொடுக்கலாம். அவங்க முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 6 மாத குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் முழுங்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லா பேபிஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.